ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 20 நாள் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு கிவ்அவே வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எந்த வீடியோமே போடலை. எனக்கு வைரல் ஃபீவர், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியலாக டெங்கு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொன்னதால் அட்மிட் பண்ணி இந்த குளுக்கோஸ் அது இதுன்னு சொல்லி போட வச்சுட்டாங்க. ஸோ அதாலே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம அதால் எந்த ஒரு வீடியோவும் போடல. பட் நம்மளுடைய சேல்ஸ் மட்டும் ப்ராக்ரஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், எந்த ஒரு கேப்பும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஸோ இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷிப்பிங் இன்னைக்கு வெளியே போயிட்டு இருக்கு. அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இன்னும் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 பாக்ஸஸ் ரெடியாக இருக்குது. எல்லாம் வெயிட் பண்ணி செக் பண்ணியிருக்கு. இன்றைக்கி எல்லாமே தெர்மோகோல் பாக்ஸில் ஒன்று தான் போகுது, தெலுங்கானா. மீதி எல்லாமே நம்ம சென்னைக்கு தான் போயிட்டுருக்கு. ஃபிஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸிங் பண்ணுவோம் நம்ம. ஸோ இன்றைக்கான ஃபிஷ்ஷுக்கு எல்லாமே பீட்டா ஃபிஷ்ன்றதால நார்மல் பேக்கிங்கே போதுமானது. ஒரு சில ஃபிஷ்ஷு மட்டும் கம்பல்சரி தெர்மோகோல் பாக்ஸ் தான் போய் ஆகணும். ஈவன் அது கொஞ்சம் சீப்பான ப்ரைஸ் குவாலிட்டியில் இருந்தாலுமே, ஏன்னா டெம்பரேச்சர் தாங்காமல் செத்து போயிடும். அதில் ஷ்ரிம்ப் இருக்குது, அதெல்லாம் நம்ம கம்பல்சரி தெர்மோகோல் தான் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆர்டர்ஸுமே இன்றைக்கி நம்ம ஷிப்பிங் பேக்கிங் பண்ணியாச்சு. இதில் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஆர்டர்ஸுமே இதில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது, இதோ அங்கே மேலே இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் வெட்னஸ்டே போகும் அது. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே தான் பேக்கிங் தான் முடித்தேன், ஜஸ்ட் இப்போ தான் பேக்கிங் முடித்தேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம ஃபிஷ்ஷஸை பார்த்துடலாம். ஸோ நான் மோட்டர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷ்ஷஸ் தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்க்காங்க நம்ம நம்மளுடைய பிலவிட் ஃபெதர்ஃபின் டெட்ரா டேங்க் இது. ஸோ இங்கே பார்க்கலாம், ஃபெதர்ஃபின் டெட்ரா பேர்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் மேலு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது கொஞ்சம் ஃபீமேல்ஸ் இருக்குது. பர்பிள் செல்லா நீங்கள் பார்க்கலாம். இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பர்பிள் செல்லாலாம் இருக்கான்னு சொல்லிட்டு. இருக்குது, இன்னமும் இருக்குது. ஒரு 4 பேர், இன்னும் ஒரு 2 பேர் இருக்குது நினைக்கிறேன். ஆமாம், 4 பீஸ் தான் இருக்குது, 2 பேர் இருக்குது. யாருக்காவது வேணால் சொல்லுங்கள், அதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைமஸ் ஆல்கேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டன் ஆல்கேட்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இதில் தான் இருக்குது. இந்த ஒரு ஃபுல் டேங்கே ஃபுல் டென்ஸாக தான் இருக்குது, ஆனால் அவைலபிலிட்டி தான். அதுக்கப்புறம் இது ஒரு ரெயின்போ வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் நான் போட்டிருந்தேன், பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது டக்குன்னு. இந்த ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிடுச்சு போல், சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது பிரெயின் அப்பப்போ. ஸோ இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த என்ன சொல்கிறது, காங்கோ டெட்ராஸ், அது ஒரு 3 பேர் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அப்படியே ஜோடியாக நின்றுட்டுருக்காங்க 6 பீஸுமே. ஸோ அது ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு கலரு பார்ப்ஸு, இது 2 இருந்துச்சு, 1 அங்கே இருந்துச்சு, 1 ஜம்ப் அடிச்சிருச்சு. ஸோ 1 மட்டும் தனியாக வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த டேங்கில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹை குவாலிட்டி எண்ட்லர் கப்பீஸ். இங்கே பார்க்கலாம், கப்பீஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. இது எல்லாமே நல்ல குவாலிட்டியான கப்பீஸ் தான். இது எல்லாமே இங்கே பார்க்க பின்னாடியுமே நிறையா இருக்குது. ஸோ கப்பீஸ் பேராகவே இருக்குது. ஸோ யாருக்காவது வேணால் சொல்லுங்கள், பேர் தரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க ஃபெதர்ஃபின் கேட்ஃபிஷ், அப்படி இல்லைனா இதுக்கு நம்ம அப்சைட் டவுன் கேட்ஃபிஷ்னு சொல்லலாம். தலைகீழ அப்படி ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. இது வாங்கிட்டு ரீஸ்டாக் பண்ணது, முன்னே இருந்ததை விட இப்போ செகண்ட் ஸ்டாக் வந்திருக்குது. ஸோ யாருக்காவது வேணால் சொல்லுங்கள், இதுவுமே அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரெட் பேடிஸ், ஸ்கார்லெட் ரெட் பேடிஸ் இருக்குது. செட்டில்ட் அண்ட் ஸ்டேபிளான ஃபிஷ் இது. இது எதுவுமே இப்போ வந்தது கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. ஃபுல்லாகவே குவாரண்டைன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபீமேல்ஸ்லாம் கிடைக்காது, வெறும் மேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மவுண்டன் மீனோ. ஸோ மவுண்டன் மீனோ ஃபிஷ் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்டாக கூட போட்டிருந்தேன். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஷைனியஸ்ட் அண்ட் க்யூட்டஸ்ட் ஃபிஷ்னா இதுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஃபிஷ் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 20-40 பீஸாக இன்னும் ஆர்டர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது, இன்னும் சேல்ஸ் ஆகலை. இன்னும் கஸ்டமருக்கு இதுன்னு பார்க்கணும். மோஸ்ட்லி காமிக்கவே இல்லை, வந்ததுலேருந்து நம்மகிட்ட இருக்குன்றதே கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஸோ அதால் இதை நம்ம இன்றைக்கி காமிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷு நான் ஹோல்சேலாக போட்டிருந்தேன். ஒரு பீஸ் 14 ரூபான்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷ்ஷு ஹோல்சேலாக போட்டிருந்தேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், அவர் ஆல்ரெடி நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் வரல, ஏன்னு தெரியல. ஸோ யாருக்காவது வேணால் சொல்லுங்கள். ஒரு பீஸ் 14 ருபீஸ் ஹோல்சேலில் கொடுக்க ரெடியாக இருக்குது. ப்ளூ நைட் டெட்ரா. இது எதுக்காக ஹோல்சேலில் கொடுக்குறேன், எனக்கு இந்த டேங்க் வேணுமா இருக்குது. ஸோ அதால் இது கிளியர் பண்ணிவிட்டு வேறு ஃபிஷ் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ வேணுன்ற மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆரா ப்ளூ ஷ்ரிம்ப். ஸோ இந்த ஷ்ரிம்ப் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே டார்க் ப்ளூவில் இருக்கும். இது பேர் ஆரா ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே இருக்குது. இதுலேருந்து ஒரு பேர் போயிருக்கு வெளியில், இன்றைக்கி அந்த பாக்ஸில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷ்ரிம்ப்பு நிறையாவே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், கீழே ஃபுல்லாகவே அதான் இருக்குது. எல்லாமே இங்கே ப்ரீடிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி குட்டிங்க வர ஆரம்பிச்சிடும் இப்போது. ஸோ அது கொஞ்சம் இருக்குது. எல்லோ கோல்டன் ஐபெக்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த கோப்ரா கப்பின்னு சொல்லுவாங்க, இதுவுமே இருக்குது. இது நிறைய குட்டிங்களோட சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த பேர் வேணுன்னா சொல்லுங்கள், தரலாம். கம்மி ப்ரைஸுக்கே போட்டு கொடுத்துடலாம், சரிங்களா?
அதுக்கப்புறம் இது வந்து குட்டியாக இருந்துச்சு, அந்த இது ஏன் சொல்கிறது, கோல்டன் ரேம்ஸு. ஸோ குட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பெருசாக சேல் ஆகிடுச்சு. குட்டி மட்டும் என்னோட ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெயின்போ ஃபிஷ் ஒன்று இருக்குது. அது எப்படி ரொம்ப நாளாக மிஸ் ஆகி வந்துட்டு இருக்கு போல இருக்குது. இல்லை அது ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்ரா லோச்சஸ் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேர்ல் டேனியோஸ், அப்படி இல்லைனா வந்து மைக்ரோ கேலக்ஸி ராஸ்போரா, எல்லாமே வந்து அடல்ட். இது நான் வந்து மாஸ் போட்டு வச்சுருக்கேன். இன்கேஸ் வந்து முட்டைக்கிட்ட வச்சுதுன்னா ஹேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நான் வந்து மாஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து குட்டிங்க வெளியே வந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அது ஒரு காரணத்துக்காக தான். இது பெருசாக ஒன்றும் சேல் மார்க்கெட் எதுவும் பண்ணலை. சரி, ஓகே, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அதையுமே இதுவுமே இருக்குது, ஆனால் சேலுக்கு தான் இருக்குது. வேண்டு மெசேஜ் பண்ணுங்கள். ரெட் கோலிசா இல்லை ரெட் லிலி கராமின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் ஒரு 3 பேர் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கப்பீஸ். இது வந்து ஒரு மாதிரி டம்போயா டைப்பில் இருக்குது, ஒரு கோப்ரா. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு குட்டி. ஆனால் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து வரும்போது இப்படி இல்லை, வரும்போது அதோடக்கு டம்போ ஏரே கிடையாது, நார்மலாக தான் இருந்துச்சு. இப்போ தான் டம்போ ஏர்லாம் தெரியுது. ஸோ இதுவுமே பேராக இருக்குது, கெட்டது வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி ட்ரியாவாக கொடுக்கலாம், ஒரு மேல் 2 ஃபீமேல் கொடுக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்குது இதில். அதுக்கப்புறம் ரெட் ஷிம்ப். ஸோ இந்த ரெட் ஷிம்ப் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. நான் இதுவுமே இன்றைக்கி அந்த பாக்ஸில் கொஞ்சம் இருக்குது, போயிருக்கு, அதில் முடிஞ்சிருச்சு. இந்த டேங்கில் ஒன்றுமே கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட குட்டிங்க இருந்துச்சு. குட்டிங்க எல்லாமே வளர்ந்துருச்சு, நல்லா தெரியுதா? இந்த பேரண்ட் ஸ்டாக், இந்த ஃபிஷ்ஷு வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷு கூட விற்கவே இல்லை வாங்கினதுலேருந்து. அது குட்டி போட்டு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். இப்போ அது குட்டி போட்டு குட்டிங்க தான் நிறையா இருக்குது டேங்க் ஃபுல்லாகவே. பேரண்ட்ஸ் எல்லாமே மண்டையை போட்டுருச்சு. சரி, ஓகே. நம்ம வந்து அது எதுக்கு பேரண்ட் மண்டையை போட்டு, குட்டிங்களை சாப்பிட்டு அதுவே செத்து போயிடுச்சிங்க. பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். இதில் வந்து ஒரே ஒரு கப்பி மட்டும் இருக்குது, குட்டி கப்பி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த டேங்க் எம்டி, அந்த டேங்க் எம்டி. ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கிறதுக்கான ஒரு அப்டேட்டு இந்த டேங்க்கில். ஸோ சீக்கிரமாக மோட்டர் ஆன் பண்ண போது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அங்கே இருக்க பாருங்கள், ஹேச்சிங் ஸ்டேஜில் இருக்க ஒயிட் மெமரியில் செவியாக இருக்குது போல இருக்குது. ஹேச்சிங் ஸ்டேஜில் இருக்க நம்மளுடைய போலர் பேரட், ஒயிட் கலர் போலர் பேரட் குட்டி தான் அது. மீன் வந்து பார்சல் பண்ணியாச்சு, ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு. அது பேராகவே அது சோல்டர் ஆகிடுச்சு. நான் எதுக்கு சேல் பண்ணேன்னா, மோஸ்ட்லி நான் இதை கேர் பண்ண மாட்டேன். ஸோ எப்படி இருந்தாலும் குட்டிங் செத்து போயிடும். ஸோ அதுக்காகவே வந்து நான் கொடுத்துட்டேன். யாராவது திருப்பி போய் மறுபடியும் 1 மந்த்தில் ப்ரீட் பண்ணுவோம் அதை உடனே. ஸோ அதுக்காக தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெயின்போ ஷைனர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் இதில் வந்து ஒரு மீன் வந்து குட்டி போட்டு முட்டை வச்சு குட்டி போட்டு அந்த குட்டிங்க வளர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளி ஃபிஷ். லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா, நம்ம இதில் ஒரு பேர் கிளி ஃபிஷ் போட்டிருந்தோம். அந்த கிளி ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்து ஹேட்ச் பண்ணி குட்டியாகவே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்குது. நான் இதை பார்த்தோன்னே ஷாக், என்னடா அது குட்டி போடுமா கிளி ஃபிஷ்னு பார்த்தா இல்லை, அதுக்கு முட்டை வச்சு ஹேட்ச் பண்ணியிருக்கு போல இருக்குது. ஆனால் வந்து செம்ம க்யூட்டாக குட்டியை பார்க்குறதுக்கு. இன்னும் அந்த மீனை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். இன்னும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, அது குட்டியாக போடுமா இல்லை முட்டை வச்சு தான் ஹேட்ச் பண்ணுமான்னு தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் அமோனோ ஷிம்ப் இருக்குது, க்ளீனிங் க்ரூ. ஸோ போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்னதாக இருக்குது, அந்த எல்லா ஒயிட் கலர் பரட்டி இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டிங் இருக்குன்றதால. ஸோ அதையுமே மாற்றணும். அதுக்கப்புறம் வந்து ஜெயிண்ட் கௌராமி ஒன்று இருக்குது, ஒரு 3.5 இன்ச்சில் இருக்கும். அப்புறமேட்டு பேரடைஸ் ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே பேரடைஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது, அல்பைனோவும் இருக்குது, நார்மல் இருக்குது. இது வந்து நான் அப்படியே சேல் போட யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் வந்து இதை பிரித்து பேரை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொஞ்சம் க்ரூம் பண்ணி தான் சேல் பண்ணணும். அப்படி தான் லாஸ்ட் பேட்சில் 2-3 சேல் பண்ணேன், நல்லா போச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஃப்ளவரான குட்டி ஒன்று கிடக்கு. இது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருந்து சேல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ எல்லாமே பேட்டா ஃபிஷ் தான் இருக்குது. நான் வந்து இப்போ வந்து இந்த பேட்டா ஃபிஷ்ஷோடைய ஒரு பொறுமையாக காட்டுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே எடுத்து எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சு வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300 இருக்குது. எல்லாமே கேலக்ஸி டைப் தான். 300 to 500 ருபீஸ் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபீமேலாம் வந்து நல்ல ப்ரீடிங் குவாலிட்டி ஃபீமேல்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து பேக் சைடில் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அது நல்ல ப்ரீடிங் குவாலிட்டி. நேற்று ஒரு சில ஃபிஷ்ஷாக வந்து 300 ருபீஸ்க்கே கொடுத்துருந்தேன் கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டே காமிச்சேன், வித்தவுட் டெசிடேஷன் டக்குன்னு வாங்கினாங்க, சரின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ப்ரைஸ் வந்து கம்மியாகவே கொடுத்தேன். இன்னும் வந்து இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ப்ரீடிங் குவாலிட்டி தான், எல்லாமே ப்ரீடிங் குவாலிட்டி தான். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ யாருக்காவது வேணுன்னா எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டப்புன்னு அனுப்பிச்சு விட்டு வாங்கிக்கோங்க. இல்லாட்டி நம்ம வந்து இதை பொறுமையாக தான் சேல் பண்ணுவோம், டக்குலாம் சேல் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து இதுக்கு பேர் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா மேல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மேல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி, இப்போ க்ரூமிங் இருக்காங்க. இப்போ க்ரூமிங் ரெடி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களையுமே சேல் கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், ரெட் கேலக்ஸி மேல். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் எடுத்து போட்டு
நம்ம சேல்ஸ் போட்டால் முடிஞ்சது பேர் அது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணுங்கள். இது வந்து க்ரூமிங்கில் தான் இருக்குது இப்போதைக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒரு வாரமாவது ஆகும் சேல் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, ஒரு 4 மீன் ஜம்ப் அடித்து மண்டையை போட்டுருச்சு. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது, பார்ட் ஆஃப் ப்ராசஸ். இதில் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கழங்களாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் காலியாக இருக்க டப்பாவில் எடுத்துகிட்டு இதை மூவ் பண்ணிக்கலாம். சரியாக சாப்பிடல போகிறேன் நேற்று. இங்கே பாருங்கள் இருக்குது, இங்கே ரெட் கேலக்ஸிஸ். இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபிஷ் எல்லாமே அட்டகாசமான குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் வந்து எப்படின்னா நம்மளுடைய அந்த ஃப்ளேர் பண்ணுறது ஸ்டேஜ் எப்போ வரும்னா ஃபிஷ் வந்து நல்லா க்ரூமிங்கான தான் வரும். தனியாக வச்சு ஃபீடிங் கொடுத்து ரெடி பண்ணால் மட்டும் தான் அந்த ஃப்ளேர் பண்ணுற ஸ்டேஜ் வரும். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபிஷ். இது ப்ரீடிங் பண்ணணுன்னா இந்த மாதிரி வாங்கி ப்ரீடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிட்டி வந்து அப்படியே ட்ராப் ஆகும் குட்டிங்களில். ஸோ ரேண்டமாக நம்ம ஏதோ எடுத்து ப்ரீட் பண்ணுறத விட கொஞ்சம் செலக்டிவான பேர் எடுத்து பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இதில் என்ன குட்டிங்க தான், ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பாட்லிங்கே பண்ணியிருக்குது எல்லாமே. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம FCCP டைப்பில் இருக்குது. இது என்ன எப்படி இதில் வந்துச்சுன்னு தெரில. இது இங்கே பாருங்கள். ஸோ இதுவுமே இருக்குது. இதுக்கு மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீமேலுமே அங்கே கிடக்கு. ஸோ வேணால் சொல்லுங்கள். இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ஃபிஷஸ் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதால சேல் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை என்ன பண்ணி யோசிக்கணும் இப்போது. பட் இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து கொஞ்சம் காம்போ சேல்ஸ் போட்ட ஃபிஷ்ஷஸ் தான் இருக்குது. நிறைய போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதையுமே ரெடி பண்ணி கிளியர் பண்ணிடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஜெயிண்ட்டோடைய டேங்க்கு தான் இருக்குது. ஸோ கிளைமேட் ரொம்பவே ஹாஷாக இருக்குன்றதால ஒன்றுமே பண்ண முடியல. நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து ரெட் ஜாயிண்ட் இங்கே தான் இருக்குது, அது இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னொரு ரெட் ஜாயிண்ட் இருக்குது, எல்லாம் டேல் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவுமே இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அந்த கொஞ்சம் ஹீட்டரை போட்டு மெயின்டைன் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது, இது ஒரு ஜெயிண்ட்டு நிமோ கேலக்ஸி தான். இதோடைய ஃபீமேல்ஸ் வந்து இங்கே இருக்குது, சாரி இங்கே இருக்குது, தெரியுதுங்களா. இதோடைய ஃபீமேல்ஸ் வந்து இங்கே, இதோட மேல் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இங்கே ஒரே ஒரு கேண்டி மேல் இருக்குது. இந்த மேல் வந்து வெறும் 350 rupees தான். யாருக்காவது இந்த கேண்டி மேல் வேணும்னா சொல்லுங்கள். இதோட ஃபீமேல் வந்து போயிடுச்சு. நான் இந்த மீனை இங்கே வச்சுட்டு மீனை காணும்னு சொல்லிட்டு நான் வெறும் ஃபீமேல் சேவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மேல் ஃபிஷ் வந்து இதில் தான் இருக்குது அப்படின்ற மேட்ரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக இப்போ பேர் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஃபிஷ் மேல் இருக்குது. இன்னும் யாராவது வேணா சொல்லுங்கள், தரேன். 350 rupees 400 rupees ரேஞ்சில் தான் போடுறேன். இது நான் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரெட் FCCP இருக்குது, பேராகவே இருக்குது. இது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது யாருக்கா வேணால் சொல்லுங்கள். இது வந்து அரௌண்ட் 1300-400 rupees ரேஞ்ச் தான் வரும் பேர். இது இதுக்கான ஃபீமேலுமே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ, சரிங்களா. இந்த ஃபீமேல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க இதோட ஃபீமேல் பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் பேக்கிங்காக ஆல்மண்ட் லீஃப் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த ஃபீமேல் இந்த எடுத்து நான் இதில் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், FCCP ஃபீமேல். இதுவுமே எக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. இது எங்களை ப்ரீட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் நம்மளுக்கு டைம் கிடைக்கல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதால் வந்து தண்ணியில் ஜாஸ்தி கை வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூரமாக இருக்குன்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ். இருந்தாலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஃபீமேல் இதில் இருக்குது. ஸோ கைஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நாம் வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸை காமிச்சிருப்பேன் இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டேங்க்கில். ஸோ இந்த ஃபிஷ் வந்து எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு யாருக்கா வேணா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பீட்டா ஃபீமேலுமே காமிச்சேன், பீட்டா ஃபிஷ்ஷஸுமே காமிச்சேன். மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்ல குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்குறவங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரிமைனிங் 1 by 1 க்ரூமிங் பண்ணி தான் நம்ம வீடியோ எடுக்க முடியும். ஸோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்காம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.